அனுமனின் ஆற்றல்களை அவனுக்கு தெரிவிக்கும் அற்புத சாசகமே. சீதையை மீட்டு வந்து ராமருக்கு உதவிடவே அங்கதன் ஜாம்பவானும் சுக்ரீவன் படைதரவே அனுமனின் தலைமையிலே வானர படையுடனே விரைந்தனரே. அடையாளமாகவே தன் விரல் மோதிரத்தை அனுமனிடம் ராமருமே கொடுக்கின்றார். இலங்கை தீவினிலே சீதையும் இருப்பதையும் ஜடாயு சகோதரனும் கூறுகையில் அனுமன் ஒருவனே கடல் தாவும் வீரனென இலங்கைக்கு சென்று வர அனுப்பினரே உடனே. மைனாகம் உபசரிக்க அரக்கியரை வதம் செய்து சமுத்திரத்தை தாண்டியுமே இலங்கை சென்றடைந்தாரே. அழகான இலங்கையிலே அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடிய பின் அசோகவனத்தினிலே கண்டாரே. மரத்தடியில் ராமனையே தியானம் செய்யும் சீதாவையே கண்டு சித்தம் கலங்கினாரே ஆஞ்சநேயர் அனுமனுமே. ஜெயராமன் சரிதம் சொல்லி கணையாழி தன்னை கொடுத்து சூடாமணி பெற்று கொண்டார் சுந்தரராஞ்சனேயர். அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்ததுடன் அனைவரையும் ஒழித்தாரே. பிரம்மாஸ்திரத்தினாலே பிணைப்பட்ட ஆஞ்சநேயர் ராமனின் பெருமை சொல்ல வெகுண்டான் ராவணனுமே. அனுமனின் செயலை கண்டு அவன் மேல் கோபம் கொண்டு வையுங்கள் தீ அவனின் வாளுக்கென்றார் ராவணனும். வாளில் வைத்த நெருப்பினாலே வெந்ததே இலங்கையுமே. அரக்கனின் அகந்தைதனை அழித்தார் அனுமனுமே. அன்னை ஜானகியின் அனுமதி ஆசியுடன் ஆகாய மார்க்கத்திலே ஆஞ்சநேயர் தாவி வந்தார் ஆராத சோகத்திலே. ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் வணங்கியுமே சீதையை கண்டேன் என்றார். வைதேகி வணங்கி தந்த சூடாமணியை கொடுத்ததுடன் நடந்தவை அனைத்தையுமே கூறினாரே மாருதியே. மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலில் அணையை கட்டி அனுமானும் இலக்குவனும் அழித்திட்டார் ராவணனை சிறை மீட்டார் சீதையையும். அயோத்தி சென்று ராமருமே அகிலம் புகழ ஆட்சி செய்தார். ராமனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் எந்நாளும் உண்டு. பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே கரம் குவித்து பணிகின்றோம் வரம் தந்து காப்பீரே. ராமாயணத்திலே சுந்தர காண்டம் ஒரு புகழ் பெற்ற காவியம். அனுமனின் ஆற்றல்களை அவனுக்கு தெரிவிக்கும்
அற்புத சாசகமே இராமாயண